பிளாஸ்டிக் தடை அமலுக்கு வந்த பிறகு கேரி பேக்குகள் உள்ளிட்ட பிளாஸ்டிக் பொருட்களை அதிகாரிகள் அதிரடியாக கைப்பற்றி வருகின்றனர். விதிமீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. இப்போதும் பல சிறு ஹோட்டல்கள் மற்றும் டிஃபன் கடைகளில் சட்னி சாம்பார் கட்டித்தர பிளாஸ்டிக் கவர்கள்தான் பயன்படுத்தப்படுகின்றன. சாப்பாடு பார்சல் வாங்கும்போது சாம்பார், குழம்பு, ரசம், பொரியல், கூட்டு, மோரை பிளாஸ்டிக் கவரில் கட்டித்தருகின்றனர். இந்த பிரச்சினைக்கு ஸ்டீல் பட்டறைக்காரர்கள் தீர்வை தருகின்றனர். இது ஒரு 8 ரூபா வரும் பீஸு, இப்படி 8 ரூபா. இது ஒரு 10 ரூபா, இது ஒரு 15 ரூபா வரும். இது இப்படி ஒரு 25 ரூபா வரும். இது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது ஒரு 15 ரூபா வரும். சட்னி சாம்பார் போடலாம், சோறு போடலாம். இது கூட பெருசு சைஸ் வருது, இல்லை சோறு கீழே போடலாம், இல்லை 3 சைஸ் வருது, 7, 8, 9 எல்லாமே போடலாம். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து போனீங்கன்னா இந்த பொரியல், இந்த சாம்பார், ரசம் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி டப்பா வந்து சட்னி, சாம்பார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். இப்போ அவங்களும் வந்து ஹோட்டல்லையும் வந்து தேவையில்லாமல் வந்து நமக்கு பில்லு இந்த பிளாஸ்டிக் ஏற்றுறதால அதுக்கேற்ற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம பாத்திரத்துக்கு இந்த மாதிரி டப்பா கொண்டு போனோமா நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பொருளும் கிடைக்கும், சூடாகவும் இருக்கும். அதனால் எந்த விதமான நோயும் வராது. இதை வந்து தொடர்ந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நாளடைவில் நமக்கு வந்து இந்த பிளாஸ்டிக்கோட இதே நமக்கு தெரியாது. சென்னையில் ஸ்டீல் பாத்திர தயாரிப்பில் 10,000 பட்டறைகள் ஈடுபட்டுள்ளன. 1,00,000 பேர் வேலை பார்க்கின்றனர். பிளாஸ்டிக் தடைக்கு பிறகு சிறு சிறு ஸ்டீல் டப்பாக்களுக்கு ஆர்டர் அதிகரித்துள்ளதால் வேலைவாய்ப்பு பெருகும் என்று வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். நமது தமிழக அரசு இந்த மெட்டல் வேரில் வந்து தனியாக தொழில்பேட்டை அமைச்சு கொடுக்கணும். இப்போ வந்து சிட்டி ஃபுல்லாக வந்து அங்கங்கே வீட்டிலலாம் வந்து கம்பெனி வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஆஃபீஸர் வந்து வீட்டில் வச்சுருந்தா ரெசிடென்ட் ஏரியா, இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு போங்கன்னு சொல்லி அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஜிஎஸ்டி வச்சுருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி எங்களுக்கு குறைக்கணும். 12% இருக்குது. ஏன்னா ஒரு 6%, 5% அந்த மாதிரி கொடுத்தா எங்களுக்கு வந்து இந்த தொழிலை வந்து ஊக்கப்படுத்த முடியும். வேலையாள் பிரச்சனையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டாக இருந்தால் எங்களுக்கு வந்து கரண்ட்டு ப்ராப்ளம் இருக்காது.